ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஹோம்மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீமு. அதுக்கு ஒரு பேனோ இல்லை பவுலோ எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை சுகர் போட்டுக்கலாம். இது நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே 1/4 கப்பில் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் போட போகிறேன். 2 டேபிள்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கஸ்டர்டை இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கட்டி இல்லாமல் இதை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அது வரையும் இது நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை கரையணும். இந்த கஸ்டர்ட் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கட்டியாக ஆகணும். இந்த பால் இந்த இது வந்து அது வரையும் இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இது கட்டியாயிடுச்சு நம்ம கஸ்டர்ட் இதோடது. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை ஆற விடலாம். அது ஆறத்துக்குள்ளே நம்ம ஒரு 1/2 கப்பு வந்து விப்பிங் க்ரீம் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஒரு லைட்டான ஒரு ஃபுட் கலர் ஊற்றிக்கிறேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன். இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்டை இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னா ஆப்ஷனு, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கஸ்டர்ட் இது ஊற்றோன்னா திருப்பி நம்ம இது பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் இதை ஊற்றிக்கலாம். அப்படியே வைக்கலாம். இல்லை டெக்கரேஷனுக்காக நான் சும்மா லைட்டாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெக்கரேஷனுக்காக நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை ஒரு மூடி வச்சு ஒரு 6 to 8 hours 6 to 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். நம்மளோட கஸ்டர்ட் ஐஸ்கிரீம், ஹோம்மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். ஹோம்மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பவுல்லையும் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சோண்டு மேலே கார்னிஷனுக்காக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் ட்ரை நட்ஸும் இப்போ போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸை மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை டேஸ்டிங் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இருங்க, நீங்களே கண்டிப்பாக இந்த சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும்போதே இந்த ஐஸ்கிரீமை வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக ஹோம்மேடாக நம்ம வீட்லேயே வெண்ணிலா கஸ்டர்ட் ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்னோடய பையன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி என் பையனும் இப்போ டேஸ்ட் பண்ணுறான். எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த வெயிலுக்கு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணிலா கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.